ஸோ when you're giving modified opinion நம்ம கொடுக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒப்பீனியன் பேராகிராஃபை வெறும் ஒப்பீனியன் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக குவாலிஃபைடு ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன் ஆர் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் போட்டுட்டு கீழே அதுக்கு பேசிஸ் என்னென்னு கொடுக்கணும்ல, எதனால் நீங்கள் இது இப்படி பண்ணியிருக்கீங்கன்றதை சொல்லணும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? ஸோ ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃபை வந்து என்ன ஹெட்டிங் போடணும் அதுக்குன்னா பேசிஸ் ஆஃப் அட்வர்ஸ் ஒப்பீனியன், பேசிஸ் ஆஃப் குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஹெட்டிங்கை போட்டுருங்க. போட்டுட்டு கீழே நீங்கள் ரீசன்ஸ் கொடுக்கணும். ரீசன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் ஏதோ ஒரு அமௌண்ட்டை அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதனால் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட்டு, என்ன மிஸ்டேக், அது எவ்வளோ குவான்டிஃபை பண்ண முடியுமோ அதை குவான்டிஃபை பண்ணி சொல்லிவிடுங்கன்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மிஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பெர்வாசிவாக இருக்கலாம், இல்லை நாட் பெர்வாசிவாக இருக்கலாம். டிபெண்டிங் அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபைடு ஒப்பீனியன் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் பேசிஸ் ஃபார் த ஒப்பீனியன் பேராகிராஃபில் நீங்கள் என்ன சொல்லணும், மிஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படி சொன்னால் டெஃபினட்டாக அதை குவான்டிஃபை பண்ணி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். பேசிஸ் ஃபார் தி ஒப்பீனியன் பேராகிராஃபில் அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, குவான்டிஃபை பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று என்னென்னா, சப்போஸ் அதை குவான்டிஃபை பண்ண முடியலைன்னா அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட் எக்ஸாக்டாக உங்களால் குவான்டிஃபை பண்ணணும்னா விஷயத்தை அங்கே தெரியப்படுத்திடுங்க. நம்பர் 3 என்னென்னா, தெர் இஸ் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஆனால் அது வந்து அவங்க மிஸ்டேக் வந்து தே டிட் நாட் டூ ஆன் த பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை போடுறதுலையோ இல்லை அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுலையோ மிஸ்டேக் இல்லைப்பா. பட் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அவங்க டிஸ்க்ளோஷரில் கொடுத்துருக்கணும் லீகலாக. ஆனால் அவங்க அதை டிஸ்க்ளோஸே பண்ணலை, அந்த நரேஷனில் தான் மிஸ்டேக்னா நீங்கள் அதை நரேட் பண்ணுங்கள். என்ன ப்ராப்ளமோ அதை நீங்கள் நரேட்டிவாக நீங்களே கொடுங்க. ஓகேவா? அடுத்தது என்னென்னா, சில நேரங்களில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வுட் பி ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு யூ கால், சில நேரங்களில் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். நான் டிஸ்க்ளோஷர்னும் இருக்குது, டிஸ்க்ளோஷர்னும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் ரிலேட்ஸ் டு நரேட்டிவ் டிஸ்க்ளோஷர்ஸ். So the auditor include in its opinion section, like basis for opinion section, an explanation of how the disclosures are misstated. அதாவது கரெக்டான முறையில் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் வேறு மாதிரி அதை ட்விஸ்டடாக ஒன்று நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணால் இட் இஸ் மிஸ்லீடிங் தானே. அவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், the company should not have disclosed in this way, it is misleading. நீங்கள் கரெக்டான நரேஷன் என்னவோ அதை மாதிரி அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல. சில நேரங்களில் எதை டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் அவங்க பண்ணாமே இருப்பாங்க, அதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ இதுதான் நெக்ஸ்ட் பேராகிராஃப். when கம்பெனி should have disclosed ஆனால் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை என்னென்னா, we should discuss the non disclosure with TCWG. எடுத்தோடனே நேராக எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி போய் ரிப்போர்ட்டில் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு TCWG கிட்ட சொல்லுங்கள். அவங்களே கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையே. அவங்க கரெக்டே பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறமா டிஸ்கிரைப் இன் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் discuss the non-disclosure with TCWG and then describe in the basis for opinion section the nature of omitted information. எதை ஒமிட் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அன்லெஸ் நீங்கள் அதை சொல்லலாம், பட் நீங்கள் ரிப்போர்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அங்கே சொல்கிறதுனால ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷனாக ஆக்குறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ லீகலி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஷரை உங்களால் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுக்க முடியுமா, வெதர் தெர் இஸ் எனி லீகல் ஆர் ரெகுலேட்டரி லா தட் இஸ் ப்ரெக்ளூடிங் யூ ஃப்ரம் டூயிங் தட் அப்படின்னா அதை பார்த்துட்டு அது மாதிரி பண்ணாதீங்க. இல்லை தெர் இஸ் நோ லீகல் பேன், ஒரு பேனும் கிடையாது, ஒரு ப்ரெக்ளூஷனும் கிடையாது, நீங்கள் தாராளமாக யூ கேன் ஸ்டேட்னா நீங்கள் ஸ்டேட் பண்ணுங்கள். unless prohibited by law or regulation, include the omitted disclosures provided it is practicable to do so. Okay, and the auditor has obtained sufficient appropriate evidence about the omitted information. See, இவங்க omit பண்ணிட்டாங்கன்னு சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, omit பண்ணியிருக்காங்க, அதுக்கு எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது. we have obtained sufficient appropriate audit evidence, with the help of that we are disclosing it right here அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் டெஃபினட்டாக. ஸோ இஃப் த மாடிஃபிகேஷன் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் அன் இன்எபிலிட்டி, சி ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன்னா, நம்பர் 1 இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன வகை இருக்குது. நம்பர் 1 ஏதோ ஒரு அமௌண்ட்டில் மிஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை குவான்டிஃபை பண்ணி உங்களோட பேசிஸில் சொல்லுங்கள். குவான்டிஃபை பண்ண முடியலையா, ஓகே, அந்த விஷயத்தை மட்டும் அங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, மிஸ்டேட்மெண்ட் ஆன் த பார்ட் ஆஃப் நரேஷனில். அப்போ அவங்க என்ன விஷயத்தை கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணுமோ அதை பண்ணாமல் ட்விஸ்டடாக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அது மிஸ்லீடிங்காக இருக்குது. அப்போ நீங்கள் கரெக்டான நரேஷன் அங்கே கொடுங்க. சில நேரத்தில் நான் டிஸ்க்ளோஷர், ஒமிஷன் அந்த மாதிரி நடந்திருக்குன்னா நீங்கள் ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத TCWG கிட்ட சொல்லுங்கள். TCWG they'll take steps. If they are not taking any steps and including it in the financial statements, then you do it under the basis for opinion paragraph. நீங்கள் பண்ணுங்கள். Just make sure that
இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் பை லாவோ, இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் பை ரெகுலேஷனான்னு பார்த்துக்கோங்க. அன்லெஸ் இட் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் அழகாக அதை வந்து உங்களோட டிஸ்க்ளோஷரில் போடலாம். ப்ளஸ் அந்த டிஸ்க்ளோஷரில் நீங்கள் கொடுக்கும்போது யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் யூ ஹவ் அப்டெயின்டு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா, அவங்க அப்படி ஒரு விஷயத்தை ஒமிட் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் யூ கேன் இன்க்ளூட் இட். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். சில நேரங்களில் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியனுக்கு நீங்கள் வந்து இட்ஸ் லைக் டிஸ்க்ளைமர் தான். உங்களுக்கு யூ வேர் நாட் ஏபிள் டு கெட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா, ஸோ இஃப் த மாடிஃபிகேஷன் ரிசல்ட் ஃப்ரம் an inability to obtain sufficient appropriate audit evidence ஆக இருந்தால் the auditor shall include in the basis of opinion section the reasons for that inability. ஏன் உங்களால் முடியலங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஆடிட்டர் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணணும்னா he has to revise the words as qualified or adverse as appropriate. அதான் சொல்லுவாங்களே basis for qualified opinion, basis for adverse opinion போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும் பொழுது நம்ம இந்த 2 பேராகிராஃபையோ இல்லை இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையோ நம்மளோட ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் வச்சுருக்கக்கூடாது. அது என்னது? நம்பர் 1, a reference to the section of the auditor's report where the auditor's responsibilities are described. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம். level 1, level 2, level 3 3 லெவலில் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுக்குறோம், இது ஒன்றும் அப்சல்யூட் அஷூரன்ஸ் கிடையாதுன்னா நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். நாங்கள் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டோடு இருக்கோம், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமோடு இருக்கோம். அண்ட் தென் நாங்கள் வந்து இன்டர்னல் கண்ட்ரோலோட அண்டர்ஸ்டாண்டிங், we have understood internal control, we have evaluated the accounting policies used by the management. ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம அங்கே சொல்லியிருப்போம். அந்த எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே நமக்கு டிஸ்க்ளைமரில் வராது. ஏன்னா அவங்க நம்மகிட்ட ஹேண்ட்பேக்கே கொடுத்தா தானே அதை செக் பண்ண முடியும். ஸோ அவங்க நம்மகிட்ட எதுவுமே கொடுக்காததுனால நம்மளால் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நம்மளால் அண்டர்டேக் பண்ண முடியாது. ஸோ டோன்ட் கிவ் எனி ரெஃபரன்ஸ் டு தி ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் யுவர் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன். நீங்கள் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கிவ் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி செக்ஷன். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அபவுட் வெதர் த ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்டு. அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுப்போம், ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்டு சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட், அதை வச்சு தான் நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறோன்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபையும் தயவுசெய்து ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு காரணமே you were not able to obtain the evidence, அவங்க கொடுக்கவே இல்லை, அதனால தான் நீங்கள் வந்து டிஸ்க்ளைமருக்கு போகிறீங்க. ஸோ மேக் ஷுர் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களோட ரிப்போர்ட்டில் இருக்கவே கூடாது. ஓகேவா? அண்ட் ஈவன் தோ நீங்கள் வந்து யூ ஹவ் மென்ஷன் இந்த பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லியிருந்தா கூட சில நேரங்களில் இதை தவிர வாட் ஆர் தி அதர் மேட்டர்ஸ், இந்த விஷயமே இல்லைனா கூட நீங்கள் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லி தான் அட்வர்ஸ் ஒப்பீனியனோ இல்லை டிஸ்க்ளைமரோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க, குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுத்துருப்பீங்க. பட் இந்த சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணியிருந்தாலுமே கூட இதை தவிரவும் இன்னும் 2-3 மேட்டர்ஸ் இருக்குது. தோஸ் மேட்டர்ஸ் ஆர் ஆல்சோ கிரிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அதுவுமே உங்களோட ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த அதர் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் தட் யூ ஹவ் கம் அக்ராஸ் அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை தயவு செய்து உங்களோட ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ் ஃபார் அஸ் டு நோ what are the things that are being misstated. Misstatement in terms of number, quantify it. You're not able to quantify it, mention it. Disclosure, narrationல மிஸ்டேக்கு இல்லை அவங்க மிஸ்லீட் பண்ணுறாங்கன்னா கரெக்ட் த நரேஷன். ஓகே, உங்களோட ரிப்போர்ட்டில் போடுங்க அவங்க கரெக்டாக கொடுக்கல டிஸ்க்ளோஷர் அப்படின்னு. இல்லை அவங்க நான் டிஸ்க்ளோஷரில் இருக்காங்கன்னா நீங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் வந்து இஃப் இட் இஸ் ப்ராக்டிகபிள் டு டூ ஸோ அதோட எஃபெக்ட் என்னன்றது அங்கே சொல்லுங்கள். நான் டிஸ்க்ளோஷர்ன்றதுனால அவங்க அதை ஒமிட் பண்ணியிருக்கிறதுனால இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை நீங்கள் குவான்டிஃபை பண்ணியோ இல்லை அதை வந்து யூ ஜஸ்ட் மேக் ஷுர் அதோட இம்பேக்டை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள் உங்களோட ரிப்போர்ட்டில். அண்ட் மேக் ஷுர் இட் இஸ் நாட் லீகலி ப்ரொஹிபிட்டட், அது தயவுசெய்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மேக் ஷுர் 2 பேராகிராஃபை தயவுசெய்து இன்க்ளூட் பண்ணாதீங்க. நம்பர் 1, ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல அந்த பேராகிராஃபை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாதீங்க, ரெஃபரன்ஸ் எதுக்கும் கொடுக்காதீங்க. நம்பர் 2, யூ ஹவ் அப்டெயின்டு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்ன்னு தயவு செய்து எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கறது டிஸ்க்ளைமருக்கு இது 2 வரவே கூடாது. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஸோ மச்.